ஹஸ்தினாபுரம் நகரில் அரசர் சாந்தனு நீதியுடனும் அறிவுடனும் ஆட்சி செய்தார். கங்கை நதி ஓரத்தில் அமைதியான வாழ்வு மலர்ந்தது. ஒரு நாள் கங்கை தேவியை மனித உருவில் கண்டார் சாந்தனு. அவளது அழகு நிலவொளி போல ஒளிர்ந்தது. உடனே காதலில் விழுந்தார். கங்கை 8 மகன்களை பெற்றார். ஆனால் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்தவுடன் ஆற்றில் மூழ்கடித்தாள். 8வது குழந்தையை மூழ்கடிக்கச் செல்லும்போது சாந்தனு தடுத்தார். கங்கை உண்மையை வெளிப்படுத்தினாள். அவை சாபம் பெற்ற தேவர்கள். ஆற்றில் மூழ்கியதால் அவர்களின் சாபம் நீங்கியது. கடைசி மகனுடன் கங்கை விலகி சென்றாள். பல வருடங்களுக்கு பிறகு கங்கை தனது மகன் தேவவரதனை சாந்தனுவிடம் திருப்பியளித்தாள். வலிமை, அறிவு, பணிவு அனைத்தும் நிறைந்தவன். ஒரு நாள் சாந்தனு நதிக்கரையில் அழகிய படகில் பயணிக்கும் மீனவ குமாரத்தி சத்தியவதியை கண்டார். அவளிடம் விருப்பம் தோன்றியது. சத்தியவதியின் தந்தை, என் மகளுக்கு பிறக்கும் மகனே அரசராக வேண்டும் என்று நிபந்தனை கூறினார். சாந்தனு மன வருத்தத்துடன் அமைதியாக விலகினார். தந்தையின் துயரத்தை கண்ட தேவவரதன் நதிக்கரையில் உறுதிமொழி எடுத்தான். அரச பதவியையும் திருமணத்தையும் வாழ்நாள் முழுவதும் துறப்பதாக. வானத்தில் மலர்கள் பொழிந்தன. தேவர்கள் பீஷ்மன் என்று புகழ்ந்தனர். உடைக்க முடியாத பிரம்மச்சரிய வாக்கு எடுத்தவன் பீஷ்மன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி குரு வம்சத்திற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். அவனின் வாக்கே அவன் வரலாறாயிற்று. நம் வாக்கும் தியாகமும் ஒருவரின் வரலாற்றை உருவாக்கும்.